நடிகர் விஜய்க்கு சொன்ன கதையை பகிர்ந்த சுந்தர்சி. தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர் சுந்தர்சி. இவர் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவராவார். இவர் மணிவண்ணனிடம் உதவி இயக்குனராக இருந்து 1995ஆம் ஆண்டு முறைமாமன் என்ற படத்தின் மூலம் இயக்குனராக சினிமாவில் அறிமுகமானார். அதன் பின்னர் உள்ளத்தை அளித்த அருணாச்சலம், அன்பே சிவம், மேட்டுக்குடி, வின்னர், நாம் இருவர், நமக்கு இருவர், லண்டன், கலகலப்பு உள்ளிட்ட பல சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியுள்ளார். மேலும் தலைநகரம் என்ற படத்தின் மூலம் ஹீரோவாகவும் அவதாரம் எடுத்தார். அப்படத்தை தொடர்ந்து சண்டை, வீராப்பு, ஆயுதம் செய்வோம், பெருமாள், தீ, ஐந்தாம் படை, குரு சிஷ்யன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருந்தார். அதன் பின்னர் அரண்மனை 3 பாகங்களை இயக்கி நடித்திருந்தார். இப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் சமீபத்தில் அரண்மனை 4ஆம் பாகம் வெளியாகி தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடி வருகிறது. இந்த நிலையில் நடிகர் விஜயிடமும் சுந்தர்சி கதையை கூறினார் என்ற தகவல் வெளியாகிறது. அது குறித்த சுவாரஸ்ய தகவலை அவரே பகிர்ந்துள்ளார். இது குறித்து அவர் கூறியதாவது: நடிகர் விஜயிடம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கதையை கூறினேன். அப்படத்தின் கதை இடைவேளை வரைக்கும் அவருக்கு பிடித்திருந்தது. ஆனால் 2வது பாதி பிடிக்கவில்லை. ஆனால் அவருடைய முடிவுதான் அதில் சரியாக இருந்தது. இருப்பினும் அவரிடம் கூறிய கதையை அப்படியே படமாக எடுத்து ஜெயித்து காட்டுகிறேன் என ஒரு படம் எடுத்தேன். அப்படம் தோல்வியடைந்தது. அது என்ன படம் என்று நான் கூற மாட்டேன். அப்படி சொன்னால் அப்படத்தில் நடித்தவர்கள் மனம் காயப்படும் என்று கூறியுள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக உள்ள விஜய் கிட்ட சொல்லி அவரே கதையை சரியில்லைன்னு சொல்லியும் வீராப்புக்காக படம் எடுத்துட்டு பிளாப் ஆன படம் எதுன்னு ரசிகர்கள் யோசிச்சுட்டு வர்றாங்க.